எனக்கு ஷெல் கே ஷெல் நமக்கு தெரியும் n is equal to 1 ஓகேவா ரைட் இப்போ அந்த l வேல்யூ எப்படி தான் கண்டுபிடிக்கிறது 0 to n minus 1 n minus 1 னா 1 minus 1 0 அப்ப l வேல்யூ 0 சரிங்களா அடுத்து கவனிங்க l l ல வந்து n வேல்யூ என்னது 2 சரிங்களா அப்ப 2 ன்றப்ப என்ன வரும் 2 minus 1 1 ன்னு வரும் நம்ம என்ன 0 வை சேர்த்துக்கணும் அப்ப 0, 1 ரொம்ப சிம்பிள்மா ரைட்டா அடுத்து கவனிங்க n வேல்யூ 3 அப்ப என்னது 3 minus 1 2 அப்ப என்ன சேர்க்கணும் 0 1 2 இதெல்லாம் சேர்க்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் n வேல்யூ 4 அப்ப 4 minus 1 3 அப்ப என்ன பண்ணனும் 0 ல இருந்து n minus 1 அப்ப என்ன வரும் 0 1 2 3 சரிங்களா முடிஞ்சு சார் இது எழுதிருக்கோமே இதுக்கப்புறம் என்ன சார் செய்யணும் சப்செல் எப்படி தான் சொல்றது அந்த சப்செலை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இந்த 0 1 2 3 வரிசை எழுதிட்டு SPDF அந்த 0 னா S ஆர்பிட்டால் 1 னா P ஆர்பிட்டால் 2 னா D ஆர்பிட்டால் 3 னா F ஆர்பிட்டால் ரெப்ரசன்ட் பண்ணும் இப்ப கவனிங்க இப்போ நமக்கு கிடைச்சது இங்க வந்து 0 மட்டும் தான் இருக்கு அப்ப இங்க K ஷெல்ல S சப்செல் மட்டும் தான் இருக்கும் சரியா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா இங்க 0 1 அப்ப 0 1 யார் இருப்பா S ஆர்பிட்டாலும் P ஆர்பிட்டாலும் இருக்கும் சரியா அடுத்து என்ன இருக்கு பாருங்க 0 1 2 அப்ப S P D சொல்றது புரியுதாயா அடுத்து கவனிங்க 0 1 2 3 இருக்கு அப்ப S P D F இந்த நாலுமே இருக்குமா சரிங்களா அப்ப K ஷெல்ல S ஆர்பிட்டால் மட்டும் இருக்கும் L ல SP M ல SPD N ல SPDF சரிங்களா ரைட்